Very happy evening, friends. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 11 இருக்கு இல்லையா, ஈகோ ஃப்ரெண்ட்ஸ். அதுல அந்த ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல பதில்களை பார்த்தோம். அந்த பாடம் சம்பந்தமாக கேள்விகள் நம்மளுடைய ஒர்க் புக்ல கேட்கப்பட்டிருக்கு. அனிமல்ஸ் அண்ட் தியர் யங் ஒன்ஸ் லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஒர்க் புக்ல எப்படி கேட்கப்பட்டிருக்கு கேள்வி அப்படின்னா, அதோடைய யங் ஒன்ஸ், அனிமலுடைய யங் ஒன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிராஸ்வேர்ட்ல வந்து நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். ஓகேயா? பப்பி எதோடைய யங் ஒன்னை வந்து குட்டிய நாய்க்குட்டின்னு சொல்லுவோம். நாயோடைய குட்டிய நாய்க்குட்டின்னு சொல்லுவோம். That is called as puppy in English. Where is the word puppy over here? Have you identified? நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தா it is over here. Puppy. Young ones of dog is called as puppy. Duck, young one of ducks are called as duckling. It is over here. I found it. Did you? நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? Young ones of duck are called as duckling. DUCKLING. இது சம்பந்தப்பட்ட படங்களையும் நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன். Few days back I had shown animals and their young ones in the form of pictures as well. Let me show it once again to you. Piglet, young ones of pig is called as piglet. பன்னியினுடைய குட்டியை வந்து piglet அப்படின்னு இங்கிலீஷ்ல கூப்பிடுவோம். Have you found it? கண்டுபிடிச்சிட்டீங்களா பிக்லெட் எங்க இருக்குன்னு? நான் கண்டுபிடிச்சிட்டேன், இது இருக்கு. PIGLET. Piglet. Young ones of pig is called as piglet. Young ones of dog is called as puppy. Young ones of duck is called as duckling. Young ones of pig is called as piglet. Nestling, young ones of bird. பறவைகளுடைய குட்டிகளை நம்ம வந்து nestling அப்படின்னு அழைப்போம். Where is this word nestling over here? It is over here. NESTLING. Lamb. Young ones of sheep is called as lamb. LAMB. Have you identified? Kitten. Young ones of cat is called as kitten. பூனையினுடைய குட்டி, பூனைக்குட்டி. Kitten is over here, somewhere over here. It is just above the nestling word. Calf. Young ones of cow is called as calf. கண்ணுக்குட்டி. CALF, calf. CALF.
Please make note of these answers. Crosswordல இருக்கக்கூடிய பதில்கள்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். வார்த்தைகளானது தரப்பட்டிருந்தது. அது நம்ம இந்த crosswordல வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதா இருந்தது. They hadn't asked young one of dog. Please identify it in the crossword. ஈஸியாவே நமக்கு ரொம்ப சுலபமா வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம இந்த பசில்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேயா? I'll wait for 1 more minute. We'll move on to next question. Before that, I'll show you the animals and their young ones. இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம இது சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிகளை நம்ம ஒர்க் புக்ல பாக்குறதுனால இன்னும் ஒரு வாட்டி குவிக்கா அதை ரிவைஸ் பண்ணலாமேன்னு தோன்றுது. அதனால அந்த படங்களை நான் மறுபடியும் காமிக்கிறேன். Fine. So young one of cat is called as kitten. பூனையினுடைய குட்டி பூனைக்குட்டி இருக்கு. Sheep, அதோட young ones, it is called as lamb. So sheep young one is called as lamb. Plural form of sheep கிடையாது. ஷீப் உடைய plural form பன்மை வார்த்தையுமே ஷீப் தான். இப்ப எப்படி டாக்னா டாக்ஸ்ன்னு சொல்றோம். டீர், ஷீப் இது போன்ற விலங்குகளுக்கு பன்மை வார்த்தையுமே அதே வார்த்தை தான். அதற்கு plural form கிடையாது. In singular as well as in plural form, it remains the same. Here, the young ones of sheep is called as lamb, L-A-M-B. Pig, piglet. We found this word in the puzzle. இந்த வார்த்தையை நம்ம கண்டுபிடிச்சோம். Hen, chick. The young ones of hen is called as chick. Lion, bear, and fox. For all these three animals, the young ones of these are called as cub. இந்த மூன்று விலங்குகளுக்குமே சிங்கம், கரடி, நரி இந்த மூன்று விலங்குகளுக்குமே அதோடைய யங் ஒன்ஸ் அதோடைய குட்டிகளை வந்து கப்புன்னு தான் ஆங்கிலத்துல நம்ம அழைப்போம். Bird, young ones of bird is called as nestling. What it is called as nestling. Young ones of deer is called as fawn. Young ones of deer is called as fawn. F-A-W-N. Young ones of elephant is also called as calf. So for not only for cow we call it as calf, elephant's young one is also called as calf. Horse, foal. Foal, F-O-A-L. Goat, it is similar to human beings.
மனிதர்களுக்கு எப்படி அதோடைய யங் ஒன்ஸ் வந்து கிட்ன்னு நினைக்கிறோமோ அதே போலதான் ஆடுக்குமே ஆடினுடைய யங் ஒன்னை வந்து இங்கிலீஷ்ல கிட்ன்னு தான் நம்ம கூப்பிடுறோம். யங் ஒன்ஸ் ஆஃப் கோட் இஸ் கால்ட் அஸ் கிட். டக், டக்லிங். Goose, gooseling. Ducks have short necks, whereas goose, it also looks similar to duck, but it has long, elongated neck. நீளமான கழுத்து இருக்கும். இதுவே நம்ம வார்த்தை பாக்குறத அதுக்கான கழுத்து ரொம்ப குட்டையா இருக்கும். We have seen various animals and their young ones, as well as for birds. For duck, it is duckling. Goose, gooseling. Nest, nestling. Goat, it is kid. For horse, it is foal. Elephant, it is calf. For deer, it is fawn. Nest, I'm sorry. Bird, it is nestling. Lion, bear, fox, it is called as cub. The young ones are called as cub. For hen, it is chick. Chick, chick. For pig, it is piglet. Sheep, it is lamb. lamb, not lamp. விளக்கு அது கிடையாது. lamb. Cat, 10. So textbookல activity 9, animals and their young ones. இந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில்களை நம்ம பாட ரீதியாவே பார்த்திருப்போம். ஸோ இப்போ நம்ம ஒர்க் புக்ல சில ஆக்டிவிட்டிஸை சால்வ் பண்றோம். அதுக்கு இந்த படங்கள் நான் பார்த்து கொண்டா நமக்கு உதவிகரமா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் மறுபடியும் இந்த பேஜ்லயே காமிக்கிற மாதிரி இருந்தது. Activity 2, we need to make sentences, okay, with the words that we have seen till now. 6 blanks கொடுக்கப்பட்டிருக்கு. We'll write on the board. First sentence, for example, they have given the young duck is called as duckling. The young ones. The young pig is called as piglet. The young sheep is called as lamb. The young ones of bird are called as nestling. nestling. நான்காவது வாக்கியம், or puppies, or the young ones of dog are called as
பப்பி. நாய்க்குட்டி, நாய்க்குட்டிகள். பன்மை வார்த்தையாக இருந்தால் பப்பீஸ். Fifth one. The young cat is called as அதனுடைய குட்டிகள்னு வரப்போ யங் ஒன்ஸ். அதுவே சிறு வயதில் இருக்கும் பொழுது the young cat, the young pig அப்படின்னு சொல்றோம். The young cat is called as kitten. The young elephant is called as calf. The young cow is called as calf. I'll wait for 1 minute for you to make note of these answers. Okay. Thinking that you have written, I'll move on to the next activity. Is it fine? எல்லாரும் எழுதிட்டாச்சா? Okay, we move on to the next activity. நம்ம இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவு ஒரு மதிப்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறோம். அதை சார்ந்த கேள்விகள் இங்க கேட்கப்பட்டிருக்கு. ஆர் யூ அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்? அதாவது இந்த செடி மரங்கள் இது இவைகளுக்கு அதாவது நம்மளுடைய சுற்றியுள்ள நம்மளுடைய மரங்கள் என்வாயன்மெண்ட்டை நம்ம பாதுகாப்பா பாத்துக்கிறோமா அப்படிங்கறத கேள்விகளா கேட்கப்பட்டிருக்கு. Do you agree with the following sentences? Tick the correct ones. I grow flowers. நான் பூக்களை வளர்ப்பேன். We have to. ஏன்னா the next generation has to see, right? நம்ம மட்டும் பார்த்தா போதுமா? அடுத்த வர தலைமுறைகளும் பார்க்கணும் இல்லையா? I water them. நான் அதுக்கு தண்ணி ஊத்துவேன். Yes. If at all you're growing plants, you need to water them. Then only it will grow. அப்பதான் அது வளரும். I cut trees. You shouldn't cut trees. மரத்தை வெட்டிட்டோம்னா எப்படி அது நமக்கு காத்து தரும், ஆக்சிஜனை தரும், எப்படி நமக்கு பழங்கள் காய்கறிகள்லாம் தரும். We are totally depend on them. I put rubbish into the bin. குப்பைகளை நான் குப்பை தொட்டியில் போடுவேன். Yes, true. I clean the garden. நான் தோட்டத்தை சுத்தம் செய்வேன். True. Tick mark. I heard squirrels. இந்த அணில்களை நான் தொந்தரவு செய்வேன். விலங்குகளை நம்ம தொந்தரவு செய்யலாமா? செய்யக்கூடாது இல்லையா? We shouldn't hurt them. I like gardening. தோட்டங்களை பராமரிப்பது, செடிகள் நடுவது, இந்த வேலைகளை நம்ம கார்டனிங் சொல்லுவோம். ஐ லைக் கார்டனிங். எனக்கு கார்டனிங்னா பிடிக்கும். டிக் மார்க்.
ஐ ஸ்விட்ச் ஆஃப் தி லைட் பிஃபோர் லீவிங் த ரூம். நம்ம ஒரு அறையில இருந்தோ இல்லாட்டி ஒரு ரூம்ல இருந்து வெளியில போறத அந்த ரூம்ல இருக்கக்கூடிய லைட் ஃபேன்லாம் அணைச்சிட்டு போவோம். எஸ் வி டூ. ஐ ஆல்சோ டூ இட். ஐ லிட்டர் மை கிளாஸ் ரூம். ரூமை வந்து குப்பையா ஆக்கி வச்சுப்பேன். டு யூ லிட்டர் யுவர் கிளாஸ் ரூம்? இஃப் யூ டூ, if it is correct, please put a tick mark. It isn't correct. சரி கிடையாது இல்லையா? I don't spit everywhere. நான் எங்க பார்த்தாலும் எச்சில் துப்ப மாட்டேன். Yes, I don't do that. Pertaining to term 2, activities are given in unit 11 workbook. 1, 2, 3 is done. Now we are going to see 8, 9, 10. Activity 8, 9, 10 na பார்க்க போறோம். Rewrite the sentences with the opposite of the underlined word. எதிர்முனை வார்த்தைகள், அண்டர்லைன் செய்யப்பட்ட வார்த்தைகளுக்கு எதிர்முனை வார்த்தையை நாம் எழுத வேண்டும். அந்த வார்த்தையை மட்டும் எழுதினால் போராது, அது வாக்கியத்துடன் நாம் சேர்த்து எழுத வேண்டும். நுவான் இஸ் கைண்ட். ரொம்ப மென்மையான நபராக நுவான் இருக்கிறான். நுவான் இஸ் அன்கைண்ட். கைண்டினுடைய ஆப்போசிட், அது ஒரு ப்ரீஃபிக்ஸ் நம்ம எழுதுறோம் பயன்படுத்துறோம்னா அன்கைண்ட். அன்கைண்ட். கைண்டோட ஆப்போசிட் அன்கைண்ட். ஐ அக்ரி வித் யூ. நான் நீ சொல்றத வந்து ஏத்துக்கிறேன், நான் நீ சொல்றத வந்து மறுக்கிறேன். சாரி, ஐ டிஸ்அக்ரி. நான் ஒத்துக்க மாட்டேன். தீஸ் ஆர் காமன் ட்ரெஸ்ஸஸ். இதெல்லாம் பொதுவான துணிமணிகள் தான். தீஸ் ஆர் அன்காமன். சாமானியமானவை கிடையாது. தீஸ் ஆர் அன்காமன். யூ ஆர் லக்கி. ஐ எம் ஹாப்பி. நீ வந்து அதிர்ஷ்டசாலி. நான் வந்து சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் ஹாப்பி. யூ ஆர் லக்கி. லக்கினுடைய ஆப்போசிட் அன்லக்கி. டை ஆர் லேஸ். நம்ம கால்ல அணிகள் போடுறோம் இல்லையா? இப்போ அதை என்ன பண்ணுவோம், ஷூ லேஸை வந்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி போடுவோம். அந்த முடிச்சு போடுறத வந்து டை ஆர் லேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த முடிச்சு அவுக்கணும் அப்படின்னு சொன்னா அன்டை. டை, அன்டை. Untie your lace. I'll wait for a moment. Please make note of these answers. Prefixes பயன்படுத்தி நம்ம ஆப்போசிட் வேர்ட்ஸ் எழுதியிருக்கோம். அதுவும் ஒரு வாக்கிய வடிவில். We'll move on to activity 9. Write words with the following affixes. கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், அதாவது ப்ரீஃபிக்ஸோ சஃபிக்ஸோ, ஒரு வார்த்தை ரூட் வேர்டுக்கு முன்பாக எழுதக்கூடிய எழுத்துக்களை நாம் ப்ரீஃபிக்ஸ் என்றும், வார்த்தைக்கு பிறகு எழுதக்கூடிய வார்த்தைகளை
after the root word or the base word. If at all we are writing a word or few letters, we call it as suffix. Untidy, சுத்தம் இல்லாமல் இருப்பது untidy. Unhappy, rediscover, rewrite, மறுபடியும் எழுது, rewrite. Full, beautiful, beauty plus full, beautiful. அதுக்கு வந்து ஸ்பெல்லிங் என்னாகும்? BEAUTIFUL, wonderful. full வார்த்தையுடன் முடியக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 2 வார்த்தைகள் ப்ரீஃபிக்ஸ் ஆக பார்த்தோம். அடுத்த வார்த்தை ஃபுல் என்பது ஒரு சஃபிக்ஸ் ஆக நாம் பயன்படுத்தக்கூடியது. மறைவது, டிஸப்பியர். டிஸ்அட்வான்டேஜ், நமக்கு சாதகமா இருக்கிறது அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அது நமக்கு அந்த அளவுக்கு நன்மையை தராது. லெஸ், கேர்லெஸ். ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். கேர்லெஸ், நம்பிக்கையே இல்லை, ஹோப்லெஸ். என்ன வார்த்தை? ஹோப்லெஸ், நம்பிக்கையே இல்லாமல் இருப்பது ஹோப்லெஸ். நன்னாவே இல்லை, ஹோப்லெஸ். இட்ஸ் a hopeless food. நெஸ், நெஸ்ல முடியக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்கணும். வீக்னஸ், உங்களுக்கு ஏதாவது வார்த்தை நெஸ்ல முடியக்கூடிய வார்த்தை தெரியுமா? நீங்க என்கிட்ட சாட் பாக்ஸ்லயோ அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஃபார் எனி ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ், நான் எழுதியிருக்கிற வார்த்தைகள் தவிர வேற ஏதாவது வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். நெஸ், வீக்னஸ், ஹார்ட்னஸ். நீட்னஸ், சுத்தமா இருக்கிறது, நீட்னஸ். நீட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மை மதர். எங்க அம்மாவுக்கு சுத்தமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. டோன்ட் கீப் யுவர் ரூம் அன்டைடி. உன்னுடைய ரூமை சுத்தமா வச்சுக்காத. ஐ வாஸ் ஃபீலிங் அன்ஹாப்பி அபவுட் மை ரிசல்ட்ஸ். என்னுடைய ரிசல்ட் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமே இல்லாம இருந்தது. ஐ வாசன்ட் ஹாப்பி. ரீரைட், I had to rewrite the entire homework.
ஆஸ் இட் வாஸ் ராங். தப்பா இருந்ததுனால என்னுடைய ஹோம்ஒர்க்கை நான் மறுபடியும் மொத்தமா எழுத வேண்டியதா இருந்தது. பியூட்டிஃபுல். The house looks very beautiful. There are many disadvantages of mobile phones. மொபைல் போன்களால் நிறைய துன்பங்கள், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கின்றது. Next activity, 10th one. Make 5 sentences using the above words. I had told the sentences. Let me write those sentences over here. Ramu had kept his ராமுடைய உள், அதாவது அறை அசுத்தமாக இருந்தது. சுத்தமாக இல்லை. ராமு's room was kept untidy or was untidy. The stars disappeared from the sky. நட்சத்திரங்கள் வானில் இருந்து மறைந்தனர். The stars disappeared from the sky. நட்சத்திரங்கள் வானில் இருந்து மறைந்தன. Next word is I had to rewrite the homework as there were many mistakes. நிறைய தவறுகள் இருந்ததால் நான் மறுபடியும் ஹோம்ஒர்க்கை எழுத வேண்டியது இருந்தது. I had to rewrite. மறுபடியும் எழுத வேண்டியதாக இருந்தது. I had to rewrite the homework as there were many mistakes. ரீரைட்ங்கிற வார்த்தைக்கு rewrite, disappear, untidy. We mustn't tell our weakness to others. பொதுவாக நமக்கு என்னெல்லாம் செயல்கள் நம்மளால முடியாதோ, எதை நம்ம வீக்னஸ் நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. We shouldn't tell our weakness to others. Why should they know about it? எதுக்கு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? If at all they get to know, they might treat us badly or we may feel low.
அதுக்காகதான் நம்மளுடைய வீக்னஸ் வந்து மத்தவங்கள்ட்ட நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடாது. We mustn't tell our weakness to others. Ravi made careless mistakes in his exam. கவனக்குறைவாக இருந்ததால் கேர்லெஸ் மிஸ்டேக்குகளை ரவி தன்னுடைய பரீட்சையில் செய்தான். ரவி மேட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் in his exams, in his let's say one particular exam, in his maths exam. நீங்க உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது ஒரு வாக்கியம் இந்த வார்த்தைகளை வைத்து எழுதியிருந்தால் நீங்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். I'll also get to know what sentence you have written. I'm waiting for you to make note of your answers. Shall we play a game on this prefix and suffix? I share the screen. One moment, I'm sharing the screen. Which is having this as a prefix. Not respectful. ரொம்ப மரியாதைக்குரிய நடக்கல அப்படின்னா என்னன்னு அழைப்போம்? Disrespectful. A condition that limits someone's ability. Disability. சௌகரியமாக இல்ல. Discomfort. Not infect with germs.
Disinfect. We usually disinfect our rooms if someone is not keeping well. Yes, we keep cleaning it. Not honest. நேர்மையா இல்ல அப்படின்னா நம்ம என்ன அடைப்போம் அந்த நபரை? Dishonest. Change of color. Discolor. So that is it for the day. In today's session, we had seen many activities in our workbook. Eco Friends is the unit name. In that, we had seen many activities. Activity 1, 2, 8, 9, and 10. Any doubts to anyone in today's session, please ask me. Fine. Thinking that everybody is clear, I shall end my session over here. Thank you, friends. Nandri, vanakkam.